இந்த 63 நியாயன்மார்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வெள்ளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் 2 பேர் செங்குந்த கைப்பொல முதலியார் சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 20 பேர் நம்மளுடைய முதலியார் பிள்ளை இந்த 63 நியாயன்மார்கள்ல இருக்காங்க. நூற்றாண்டு 7th செஞ்சுரியில இருந்தவர் தான் திருநாவுக்கரசர். நாவுக்கரசர் சின்ன வயதுல இருந்தே அவர் முதல்ல பிறக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மாவனுடைய குடும்ப பாரம்பரியம் சைவ சமயம், அதாவது சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இவர் மிகப்பெரிய ஒரு சமண புத்த மதத்தினுடைய ஒரு மிக முக்கிய தலைவராக இந்த தென்னிந்தியா பகுதிகளில் இருக்கிறாங்க. மகேந்திர பல்லவ மன்னனுக்கு மிக முக்கிய ஆலோசகர், அரசாங்க குலகுருவ ஆலோசகராகவும் இருக்கிறாங்க. ஒரு தீப்பிழம்பு ஏற்றி ஒரு சூடா இருக்க உடம்பு ஃபுல்லா சுண்ணாம்பு தடவி, ஒரு ரூம் ஃபுல்லா தீயிட்டு ஒரு உடம்பு ஃபுல்லா சுண்ணாம்பு தடவி இவர் தண்டிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாரு, இவர் சிவபெருமானை வேண்டி இன்னைக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லும்போது இவருக்கு எந்த விதமான உயிருக்கு ஆபத்தும் இல்லாம அதுல இருந்தும் தப்பிச்சு வராரு. இவரு மரணம் அடையல. என்ன பண்றாங்க, ஒரு மதம் பிடித்த ஒரு யானை அனுப்பிச்சு இவரை கொல்றதுக்காக அனுப்புறாங்க. ஒரு யானை பாகன் ஒரு காவலாளியோட. அந்த யானை இவரை 3 முறை வட்டம் அடித்து இவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த யானையாலும் இவரை கொல்ல முடியல. திருமுறையில இது வரும். அதுல முக்கியமா இவர் முதல் பாடை என்ன பாடுறாருன்னா, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். தேவாரத்தினுடைய 4வது பாடல் தொடங்கக்கூடிய இந்த நாமார்க்கும் குடியலும் நமனை என்றோம் தான் நம்ம கொடியில நம்ம போட்டிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். முக்கியமா நம்ம தமிழக நீதி சங்கத்தினுடைய கொடி. இந்த கொடியில நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு இன்னைக்கு ஒரு தம்பி ஒருத்தர் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. இந்த கொடியில ஏன் நம்ம இதை போட்டோம் அப்படின்றது. 63 நியாயன்மார்கள்னு சொல்லப்படுறவங்க சைவ சமய கடவுளான சிவபெருமானை வழிபட்டு வணங்கி அவரை பற்றி பாடி கைலாயம் அடைந்து 63 சிவனடியார்களா இருந்தவங்க தான் 63 நியாயன்மார்கள். எப்பயுமே ஒரு சிவன் கோயில நீங்க போனீங்கன்னா அந்த உட்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா 63 நியாயன்மார்களுடைய சிலை இருக்கும். அதே நேரத்தில் 63 நியாயன்மார்களுடைய ஐம்பொன் சிலைகள் இருக்கும். இந்த 63 நியாயன்மார்கள், இப்ப நான் இருக்கிற காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் கோயில உற்சவம் வரும்பொழுது இந்த 63 நியாயன்மார்களும் திரு வீதி உலா 63 நியாயன்மார்கள் உலா வருவாங்க சிவபெருமான் கூட. இதுதான் அந்த 63 நியாயன்மார்கள். இந்த 63 நியாயன்மார்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வெள்ளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் 2 பேர் செங்குந்த கைப்பொல முதலியார் சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 20 பேர் நம்மளுடைய முதலியார் பிள்ளை இந்த 63 நியாயன்மார்கள்ல இருக்காங்க. இந்த 63 நியாயன்மார்களே மிக மிக முக்கியமானவங்க 4 பேர். இந்த 4 பேர்ல முதன்மையானவர் திருநாவுக்கரசர் என்று சொல்லப்படக்கூடிய நாவுக்கரசர் என்று சொல்லப்படக்கூடிய அப்பர். அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3வது திருஞான சம்பந்தர், 4வது மாணிக்க வாசகர். இந்த முதல் 4 2 பேர் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த 63 நியாயன்மார்கள் சிவனடியார்கள். இதுல முக்கியமா நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாவுக்கரசர் என்று சொல்லப்படக்கூடிய அப்பர் என்று சொல்லப்படக்கூடிய திருநாவுக்கரசர் மகானை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருநாவுக்கரசர் அவர்கள் திருவாமூர் அப்படின்ற ஒரு பகுதியில கடலூர் மாவட்டத்துல புகழனார் மாதினியர் அப்படின்ற ஒரு தம்பதிக்கு ஆண் குழந்தையாக 2வது குழந்தையாக பிறக்கிறார்கள். இவருடைய இயற்பெயர் மருணிக்கியார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவரு நாவுக்கரசர் அவர்கள் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அவருடைய தாய் தந்தை இறந்து போயிடுறாங்க. பிறகு இவங்களுடைய அக்கா திலகவதி அம்மையாருடைய கணவன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பல்லவ மன்னனுடைய ஒரு போர் படை தளபதியாக இருந்த ஒரு போர்ல இறந்து போயிடுறாரு. பிறகு அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க, கணவனும் இறந்துட்டாங்க. அப்படின்றப்ப தன் வாழ்க்கையே தன்னுடைய தம்பி நாவுக்கரசர், குழந்தையா இருக்கக்கூடிய நாவுக்கரசருக்காக அந்த அம்மா வாழ்றாங்க. நாவுக்கரசர் சின்ன வயதுல இருந்தே அவர் முதல்ல பிறக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மாவனுடைய குடும்ப பாரம்பரியம் சைவ சமயம், அதாவது சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். பின்னாட்கள் அவர் என்ன பண்றாரு, சமண மதம் என்று சொல்லப்படக்கூடிய புத்த மதத்துக்கு அவர் மாறுறாரு. புத்த மத நூல்களை படிக்கிறாங்க. புத்த மதத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இவங்களுடைய அக்கா திலகவதியார் அம்மையாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மன கஷ்டம். என்ன இது, நம்ம ஒரு சைவ சிவ
குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம தம்பி இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய மன்றாடுறாங்க. இவர் வந்து ஒரு 7ஆம் நூற்றாண்டு 7th செஞ்சுரியில இருந்தவர் தான் திருநாவுக்கரசர். இதே போல இவங்க அக்கா வந்து இந்த மாதிரி வருத்தப்படும் பொழுது அப்போ என்ன பண்றாங்க, ஒரு காலகட்டத்துல இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சமண புத்த மதத்தினுடைய ஒரு மிக முக்கிய தலைவராக இந்த தென்னிந்தியா பகுதிகளில் இருக்கிறாங்க. மகேந்திர பல்லவ மன்னனுக்கு மிக முக்கிய வந்து ஆலோசகர், அரசாங்க குலகுருவா ஆலோசகராகவும் இருக்கிறாங்க. பிறகு ஒரு காலத்துல என்ன நடக்குது, நம்மளுடைய திருநாவுக்கரசர் ஐயாவுக்கு வந்து ஒரு வயிற்று வலி, தீராத ஒரு வயிற்று வலி, சூளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூளை நோய் வந்ததுக்கு அப்புறம் புத்த மதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களும் அந்த மதத்தை சேர்ந்தவர்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க. எதுவுமே அவருக்கு அந்த வயிற்று வலி தெளிவாகல. பிறகு அவங்களுடைய அக்கா திலகவதி அம்மையார் சிவபெருமானை வேண்டி ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு விபூதி வாங்கிட்டு வந்து அவருக்கு வச்சு அதை ஏதோ ஒரு மூலிகை கசாயம் ஒன்று கொடுத்தது பிறப்பாடு ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திலகவதி அம்மையார் சொல்றாங்க. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, கூற்றாயினவாறு விளக்காளீர் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது திருநாவுக்கரசர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிற்று வலியானது தீர்ந்து திடீரென்று அவருக்கு வந்து ஒரு சிவபெருமானுடைய ஒரு அருள் கிடைத்து அதன் பிறகு சைவ சித்தாந்தமான சுத்த சைவ சமயத்துக்கே அவர் வந்து மாறுறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் இயற்பேர் வந்து மருணிக்கியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிறகு ஒரு சமண மதத்துக்கு போனப்ப இவர் பேர் வந்து தர்மசேனர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து இவருக்கு புத்த மதத்தில் இருக்கக்கூடியவங்க கொடுக்குறாங்க. பிறகுதான் இவர் நாவுக்கரசர் என்று திரும்ப சைவ மதத்துக்கு வரும்பொழுது இந்த பெயர் வருது. இந்த மாதிரி வந்து நாவுக்கரசர் வந்து மிக முக்கியமான ஒரு சமண மதத்தினுடைய ஒரு தலைவர். அவர் வந்து சைவ மதத்துக்கு தழுவிட்டார் அப்படின்ற கேட்ட அப்போ இருந்த பல்லவ மன்னனான மகேந்திரவர்ம பல்லவன் என்ன பண்றாரு, இவரை வந்து மதம் மாற சொல்லி வற்புறுத்துறாங்க. இவர் அதை கேட்கல. பிறகு ஒரு படை காவலாளிகள் எல்லாம் அனுப்பிச்சு இவரை சிறைப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வாங்க காஞ்சிபுரம் பல்லவ தேசத்துக்கு கொண்டு வரும்போது இவரை கூட்டிட்டு வராங்க. பிறகு என்ன சொல்றாங்க, நீங்க தயவு செய்து நீங்க மாறுங்க, நீங்களே ஒரு மத குருவே நீங்க இப்படி மாறிட்டீங்கன்னா அது எப்படி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப என்ன பண்றாங்க, இவர் ஒத்துக்கல. பிறகு என்ன பண்றாங்க, இவரை வந்து ஒரு தீப்பிழம்பு ஏற்றி ஒரு சூடா இருக்க உடம்பு ஃபுல்லா சுண்ணாம்பு தடவி ஒரு ரூம் ஃபுல்லா தீயிட்டு ஒரு உடம்பு ஃபுல்லா சுண்ணாம்பு தடவி இவர் வந்து தண்டிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாரு, இவர் சிவபெருமானை வேண்டி எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லும்போது இவருக்கு எந்த விதமான உயிருக்கு ஆபத்தும் இல்லாம அதுல இருந்தும் தப்பிச்சு வராரு. இவர் மரணம் அடையல. பிறகு என்ன பண்றாரு, மகேந்திரவர்ம பல்லவன் திரும்ப என்ன பண்றாரு, இவர் ஒரு கல்லில் கட்டி கடல்ல தூக்கி போட்டுறாங்க. அப்பவும் அந்த கல் மூழ்காம ஒரு கட்டுமரம் போல அது மிதந்து வந்து இவர் கரை சேர்ந்து வந்து உயிர் தப்புறார். திரும்பவும் என்ன பண்றாங்க, இவருக்கு நஞ்சு கலந்த ஒரு விஷம் வச்சு இவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதையும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அப்பவும் ஒரு மரணம் அடையல. பிறகு என்ன பண்றாங்க, ஒரு மதம் பிடிச்ச ஒரு யானை அனுப்பிச்சு இவரை வந்து கொல்றதுக்காக அனுப்புறாங்க. ஒரு யானை பாகன் ஒரு காவலாளியோட. அந்த யானை இவரை 3 முறை வந்து வட்டம் அடித்து இவர்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த யானையாலும் இவரை வந்து கொல்ல முடியல. அப்ப வந்து இவர் ஒரு பாட்டு பாடுறார் சிவனை நோக்கி. அதாவது இவருக்கு மரணமே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு பாட்டு என்னன்னா, காற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றினையாவது நமச்சிவாயமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறார். பாட்டு பாடினது பிறகுதான் மகேந்திரவர்மனுக்கு புரியுது இவருக்கு ஏதோ ஒரு சிவ அருள் இருக்கு, இவர் ஒரு பெரிய ஒரு மகான் அப்படின்னு. பிறகு திரும்பவும் மகேந்திர பல்லவ மன்னன் வந்து விடல. நீங்க தயவு செய்து நீங்க மாறுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இவர் வந்து தேவாரம் எழுதி இருக்கிறாரு. இந்த தேவாரம் வந்து 4, 5, 6வது திருமுறையில இது வரும். அதுல முக்கியமா இவர் முதல் பாடை என்ன பாடுறாருன்னா, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நீங்க என்ன எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் என்னை எவ்வளவு நீங்க துன்புறுத்தினாலும் நான் வந்து ஈசனடியே சேர்ந்தவன், நாமார்க்கும் குடியெல்லோம், நான் யாருக்கும் அடிமை கிடையாது, நமனை அஞ்சோம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு வாசகத்தை அவர் அன்னைக்கு பாடுறார். அதாவது தேவாரத்தினுடைய 4வது பாடல் தொடங்கக்கூடிய இந்த நாமார்க்கும் குடியிலும் நமனை அஞ்சோம் தான் நம்ம கொடியில நம்ம போட்டிருக்கோம். என்னன்னா, நாங்க யாருக்கும் அடிமை கிடையாது, நாங்க யாருக்கும் அஞ்சுவதும் கிடையாது அப்படின்றது அதனுடைய ஒரு அர்த்தம். இதே போன்ற திருநாவுக்கரசர் இவ்வளவு தூரம் வற்புறுத்தி பிறகு டார்ச்சர் பண்ணி இந்த மகேந்திரவர்ம பல்லவனே திரும்பவும் புத்த மதத்தை விட்டுட்டு சைவ மதத்துக்கே திரும்பி அவர் ஒரு சிவனடியாராக மாறுறார். அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் நாவுக்கரசர் என்று சொல்லப்படக்கூடிய திருநாவுக்கரசர். இது மட்டும் இல்லாம திருநாவுக்கரசருக்கு இன்னும் ஒரு சில பேர் இருக்கு. இவருடைய பேர் வந்து உழவார பணியின் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உழவார பணி அப்படின்றத வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றவர் அவர் தான். அது என்ன உழவார பணி அப்படின்னா, சைவ சிவாலயங்கள் சிவன் கோயில்கள்ல சிவனடியார்களே சேர்ந்து அந்த கோயிலை தூய்மைப்படுத்தி சுத்தம் படுத்துறது பேரு தான் உழவார பணி. அதை முதல்ல சிவனடியார்களை வச்சு இவர் தான் அதை ஆரம்பிக்கிறார். அதனால இவர் பேர் உழவார தலைவன் திருநாவுக்கரசர். தர்மசேனர்னு சொன்னாங்க, ஏன்னா அவர் சமண மதத்தில் இருந்தனால. மருணிக்கியர் இவருடைய இயற்பெயர். அது மட்டும் இல்லாம தாண்டக வேந்தர், தாண்டகம் அப்படின்ற ஒரு பாடலை பாடியதால் இவர் தாண்டக வேந்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, சிவபெருமானை வேண்டி சிவ ஆலயங்களுக்கு இவர் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் சமண மதத்துல இருந்து 60 வயசுக்கு மேலதான் சைவ மதத்துக்கு வராரு. அவர் வாழ்ந்த மிச்சம் இருந்த காலங்கள்ல எல்லா சிவாலய தலங்கள், எல்லா
சிவன் கோயில்களுக்குமே போய் அந்த சிவ தலத்தினுடைய புகழ், அதனுடைய ஸ்தல வரலாறு பாடி, நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அங்க அப்பர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்களுக்கு சிலை இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்து அந்த சிவாலயத்துல போய் இவங்க வந்து பாட்டு பாடியிருப்பாங்க. நிறைய கோயில்களுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இது திருநாவுக்கரசராலும் சுந்தரராலும் ஞான சம்பந்தராலும் பாடப்பட்ட ஒரு ஸ்தலம், ஒரு கோவில் அப்படின்லாம் இருக்கும். அந்த போல் இவருடைய கடைசி காலங்கள் எல்லா சிவாலயங்களுக்கும் போய் சிவனை நோக்கி பாடி அவர் பாடின பாடல்கள் தான் 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறை, இந்த தேவார பாடல்கள். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவர் சிவபெருமான் கிட்ட இருந்தே படிக்காசு வாங்கின ஒரே ஒரு 63 ஞாயின்மார்கள் ஒருவர். சிவன் பெருமான் கிட்ட இருந்து ஒரு படிக்காசு வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம வேதாரண்யத்தில் திறக்காத கதவும் இவர் பாடி திறந்தது கோயில்ல அப்படின்னு ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர். திருஞான சம்பந்தர் அப்படின்றவர் வந்து இவர் ஒரு 65-70 வயசு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பாலகனாக, ஒரு குழந்தையாக வந்து இவர்கிட்ட வந்து ஒரு சீடனாக இருந்து அருள் பெற்று இவர் கூடவே போவார். எல்லா சிவாலயங்களுக்கும் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை கைப்பிடித்து கூட்டு போயிட்டு சிவ தரிசனம் கொடுவார். அதனால அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் இவருக்கு திருஞான சம்பந்தர் அப்பர் என்று கூப்பிட்டதால் தான் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்றே ஒரு பெயர் வந்தது. இவர் தன்னுடைய 81வது வயது வரைக்கும் இருந்து சிவனுக்காகவே இருந்து சிவலோகம் அடைந்து சிவ பாதம் சேர்ந்தவர் தான் திருநாவுக்கரசர். ஒரு சித்திரை மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் சிவனடியார் சிவபாதம் சேர்ந்தவர் தான் திருநாவுக்கரசர் என்று சொல்லப்படக்கூடிய 63 ஞாயின்மார்களில் ஒருவர். சைவ ஞாயின்மார்கள் முதல் 4வர், அதுல முக்கியமானவர் என்று போற்றப்படக்கூடியவர் திருநாவுக்கரசர். மொத்தம் இவர் வந்து ஒரு 4900 பதிகங்கள் பாடியிருக்காரு சிவபெருமானை நோக்கி. ஆனா இன்னைக்கு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வெறும் ஒரு 312 பதிகங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. மற்றதெல்லாம் காலத்தால் அழிந்து விட்டது. இந்த 312 பதிகங்கள் தான் இன்னைக்கு 12 திருமுறை இருக்கு இல்லையா, அதுல 4வது 5வது 6வது திருமுறை இவர் பாடிய தேவார பாடல்கள் தான். அதே போல 63 நாயன்மார்னா யாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரலாறே இல்லை. இந்த 63 நாயன்மார்னா யாரு, அவங்க எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்க என்னென்ன பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, இதை தொகுத்து வழங்கியது தான் பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை எழுதியவர் தான் சேக்கிழ பெருமான். நம்ம குன்றத்தூர்ல பிறந்த ஒரு சேக்கிழ பெருமான். இவர் எழுதின பெரிய புராணம் தான் 12வது திருமுறை. முதல்ல 11 திருமுறை தான் இருந்தது. இதுல 12th திருமுறையா சேர்த்தது வந்து நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் தான். இதே போன்று சைவ மதத்துக்கும் சிவபெருமானுக்கும் மிகப்பெரிய சேவை செய்த ஒரு மிக முக்கிய சிவனடியார் நம்ம வரை சேர்ந்த நாவுக்கரசனுடைய வரலாறு இதன் மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஓம் நமச்சிவாய. வாழ்க வாழ்க தமிழக நீதி சங்கம். நன்றி.